இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சீஸில் ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், தயிர், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா மசாலா சிக்கனில் ஒட்டுற அளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டில் தண்ணி மிக்ஸ் பண்ணி மசாலாவை இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் ஒரு 4 hours 5 hours ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலா சிக்கனுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கஸ்தூரி மெஹந்தி இது கொஞ்சம் நல்லா கசக்கிட்டு மசாலாவோடு ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு சேர்க்குறோன்னா, கஸ்தூரி மெஹந்தி வந்து ஒரு துவப்பு தன்மை இருக்கும். அது வந்து சிக்கனுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணுறப்ப இதை சேர்க்குறப்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் எப்பயுமே சிக்கன் ஃப்ரை பண்ணுறப்ப இதை சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நீங்கள் லெக் பீஸ் போட்டு ஆல்ரெடி போட்டுட்டேன், அதனால் இது வந்து சிக்கன் பீஸாக உள்ள சிக்கனை ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. சீஸோட இந்த சிக்கனும் சீஸ் ரெண்டும் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரைடு சிக்கன் செய்கிறப்ப சிக்கன் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம். அப்போ வந்து அதில் ஆயில் அதிகம் ஆயிலெலாம் இருக்கும். சீஸும் கொழுப்பு, ஆயிலும் கொழுப்பு. இது மாதிரி நீங்கள் செய்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேட்டு கொஞ்சம் குறையும். எண்ணெயில் பண்ணாதீங்க, பட்டரில் பண்ணுங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் வந்து பட்டரில் செய்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர்லேயே பண்ணுங்கள். அந்த நம்ம மசாலாலாம் போட்டு சிக்கன் நல்லா ஊறி நல்லா ஒரு 4 hours 3 hours நல்லா சிக்கன் ஊறட்டும். அப்போ தான் அந்த மசாலா சிக்கனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கனை இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கனை இது மாதிரி பட்டரில் நல்லா வேக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான மெத்தடு. சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, 4 to 5 minutes போதும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடியை திறந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் இது மாதிரி மூடி போட்டு வேக வைக்காதீங்க. ஒரு 3 to 4 minutes போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. அவ்வளோதான். இந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு ஓப்பனில் வச்சு நல்லா சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுங்க. நீங்கள் சிக்கன் வேகிற வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா சிக்கன் ஒரு மாதிரி துண்டு துண்டாக பீஸாக போயிடும். அப்படி பண்ணாதீங்க. ஒரு 3 seconds 4 seconds போதும், அவ்வளோதான். இந்த தண்ணி கொதிக்கிறப்ப டக்குன்னு மூடி எடுத்துருங்க, ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. சிக்கன் நல்லா வேகட்டும், அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் தனியாக தெரித்து வரும் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு பதம், அதுதான் ஃபைனல். அது வரைக்கும் நல்லா இது மாதிரி சிக்கனை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ண வேணாம், ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. அந்த தண்ணி சுண்டிருச்சு, நல்லா இது மாதிரி நல்லா சுண்டி தனியாக சிக்கன் தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். அது மாதிரி ஸ்டேஜில் நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இதில் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த சீஸ் ஆட் பண்ணுறதுனால இந்த ஃப்ளேவர், இந்த சிக்கன், இந்த மசாலா, இந்த சீஸ் ரெண்டும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே. அவ்வளோ சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சீஸ் ஃப்ரை சிக்கன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ஃப்ரைடு சிக்கனில் ட்ரை பண்ணதையே எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் சிக்கனை இந்த மெத்தடில் நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
சிக்கன், அந்த சீஸ், அந்த மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு தனி டேஸ்ட்டு, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ஃபுல்லாக சீஸை இது மாதிரி துருவி சிக்கன் ஃபுல்லாக இது மாதிரி துருவி போட்டாச்சு. அவ்வளோதான். ஒரு 3 to 4 minutes இது மாதிரி வச்சிங்கன்னா அந்த சீஸ் வந்து நல்லா உருகி சிக்கன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்போ ரொம்ப நேரம் வைக்காதீங்க, சிக்கன் அடி பிடிச்சிடும். கரெக்டாக ஒரு 3 to 4 minutes வச்சா போதும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். சீஸ் நல்லா உருகி சிக்கன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அவ்வளோதான். சீஸ் ஃப்ரை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.